அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரிடத்தில் இந்த 4 குணம் இருக்கின்றதோ அவன் முனாஃபிக், நயவஞ்சகன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது குணம், அமானிதமாக ஒரு பொருளை ஒப்படைச்சாங்க அப்படின்னா அந்த அமானிதத்தை மோசடி செய்துடுவான். அது காசோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை ஒப்படைக்கிறான்னு வைங்களேன், அமானிதமா அந்த அமானிதத்தை அவன் என்ன செஞ்சிருவான், மோசடி செய்து விடுவான். இது நயவஞ்சகனுடைய முதல் அடையாளம். இரண்டாவது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேசினால் பொய் பேசுவான். வார்த்தை, தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது பொய் கலந்ததாக இருக்கும். இப்பேற்பட்ட குணமுடையவன் நயவஞ்சகனுடைய அடையாளமாக அவன் இருக்கின்றான். மூன்றாவது சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற மாட்டான், மாறு செய்வான். பொதுவாக வாக்குறுதி, இந்த நாள்ல இந்த மாசத்துல ஏதாவது ஒன்று சொல்லி இத்தனை நாள்ல நான் அதை செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்போம் இல்லைங்களா. இந்த வாக்குறுதி, கொடுத்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்ற வேண்டும், அவன்தான் முஃமின். இதற்கு நேர் மாற்றமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விட்டால் அது முனாஃபிக்கினுடைய குணம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவது குணம், அவன் சண்டையிட்டால் தன்னுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளால் அந்த வார்த்தைகளை வெளியிடுவான். இந்த குணம் ஆக முனாஃபிக்கினுடைய குணமாக இருக்கின்றது. சண்டை போடுற நேரத்துல சில நேரங்கள்ல கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. இந்த சண்டை போடுவதே மார்க்கம் முதல்ல தடை செஞ்சிருக்கு. அதை மீறி சண்டை போடுபவர்கள் அவன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அசிங்க வார்த்தைகளை எல்லாம் வைத்து கொண்டு பேசக்கூடியவன், இவன் முனாஃபிக்கினுடைய அடையாளத்தை கொண்டிருக்கின்றான். மொத்தத்தில் இந்த 4 குணமும் முனாஃபிக், நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொதுவா குர்ஆன்ல அல்லாஹ் இவங்களை பத்தி என்ன சொல்றான்னா, இன்னல் முனாஃபிகின ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடிபாகத்தில் இந்த நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நரகத்துல ஆக கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுபவர்கள் இவர்கள். அப்பேற்பட்ட இந்த குணங்கள் ஆக மோசமான ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. எனவே இந்த தீய செயல்களை விட்டும் தீய குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.